அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரா பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை மாதத்தில் பௌர்ணமி பூசம் நட்சத்திரத்தில் வரும். அன்று செய்யும் முருக வழிபாட்டிற்கு ஈடு இணையே இல்லை என கூறப்படுகிறது. மாசி மாத பௌர்ணமி மக நட்சத்திரத்தில் வரும். அன்று அம்பிகை வழிபட தேவியின் பூரண அருள் கிடைக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு. மாதந்தோறும் தான் பௌர்ணமி வருகிறது. சித்திரை பௌர்ணமியில் அப்படி என்ன சிறப்பு என நீங்கள் நினைக்கலாம். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் கூடி வரும் பௌர்ணமி நாள் சித்திரா பௌர்ணமி என அழைக்கப்படுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாகும். காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் என கண்ணபிரான் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார். இந்த வசந்த காலத்தில் தான் பெரும்பாலும் கோவில்களில் பிரம்மோற்சவம் அதாவது திருவிழா நடைபெறுகிறது. அடுத்தடுத்து தான தர்மங்கள் ஏழைகளுக்கு செய்ய அக்ஷய திருதி சித்ரா பௌர்ணமி என்று எவ்வளவு புண்ணிய நாட்கள் வருகின்றன. வானமண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதி என கூறுகிறோம். அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணையும் நாளில் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதும் அன்று சூரிய சந்திரன் ஒரே டிகிரியில் இணைந்திருப்பார்கள். பௌர்ணமி என்று சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் செய்வதும் சிறந்தது. அன்று சூரிய சந்திரர் சமசப்தமாக இருப்பார்கள். அமாவாசையில் சூரியனுடன் 0 டிகிரியில் இணைந்த சந்திரன் தினமும் 12 டிகிரி நகர்ந்து 15ஆம் நாளான பௌர்ணமி என்று 180 டிகிரி அடைகிறது. சூரியனுக்கு சமசப்தமாகி முழுமையான ஆகர்ஷண சக்தியை புவியீர்ப்பை வெளியிடுகிறது. அதனால் தான் அன்று செய்யும் பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பு பெற்றவையாகவும் சக்தி மிகுந்தவையாகவும் தெரியப்படுகிறது. இதனால் மக்கள் அன்றைய நாட்களில் சாலமாக வழிபடுகின்றனர் தெய்வங்களை. அடுத்ததாக சூரியன் பித்ருக்காரகன் தந்தையாக நிர்ணயிப்பவர் என்றும் சந்திரனை மாத்ருக்காரகன் அதாவது தாயை நிர்ணயிப்பவன் என்றும் கூறப்படுகிறது. அதாவது அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணையும் நாளில் மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கிறோம். சூரியனுக்கு அதி தேவதையாக பாரம்பரிய பரமசிவனையும் சந்திரனுக்கு அதி தேவதையாக பார்வதியும் வைத்திருப்பதும் ஆராய்ச்சிக்கு உகந்தது. அமாவாசை பௌர்ணமி என்று முறையே சூரிய சந்திர சங்கமத்தையும் சப்தமத்தையும் இருப்பதையும் சிவசக்தியின் ஐக்கியம் என்றும் கூறப்படுவது சாலச் சிறந்தது. மனித மனத்தின் மீது அமாவாசை பௌர்ணமி திதிகள் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி என்று நிகழும் ஆகர்ஷண சக்தியின் வேறுபாடுகள் மனிதனின் மன இயல்புகளில் பெரும் மாறுதல்களை உண்டாக்குகின்ற என்பது மருத்துவம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த காலங்களில் மனநோயாளிகளின் நடத்தையில் மாற்றங்கள் உண்டாகின்றன. மேலும் ஜாதகத்தில் சூரிய சந்திரர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சித்தபிரமை மன அழுத்தம் ஹிஸ்டீரியா போன்ற உண்டாவதையும் அனுபவ ரீதியாக காண்கிறோம். இதற்கு ஜோதிடத்தின் மூலமாக காரணங்கள் தேடினால் சூரியன் ஆத்மகாரகன் என்றும் சந்திரன் மனோகாரகன் என்றும் நமது புராண நூல்கள் கூறுகின்றன. இது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. நமது ஆத்ம பலன் பெருகினால்தான் நம்மால் இந்த உலகில் சிறப்புடன் வாழ முடியும் என கூறப்படுகிறது. கடவுளை தேடும் ஆற்றலும் உண்டாகும். அதாவது ஆன்மீகத்தின் மூலமாக ஆத்ம பலத்தையும் பெற இத்தகைய ஜாதக அமைப்பு உதவுகிறது. பிராயணாயம் யோகா போன்றவற்றிற்கு சூரிய பகவானின் அனுகிரகம் அவசியம் தேவை. ஆத்ம பலன் மேம்பட மனதில் சக்தி அவசியம். மனம் வசப்பட உண்மை உணவராய் என்பதும் பெரியோருக்கு வார்ப்பு. அப்படிப்பட்ட மனதை நிர்ணயிப்பவர்தான் சந்திர பகவான். அதனால்தான் சூரிய சந்திரனின் பலத்தை பெருக்கிக் கொள்வதால் வசிய சக்திகள் பெரும் ஆற்றல் உண்டாகிறது. இன்றைய காலகட்டத்தில் பௌர்ணமியின் சிறப்பு என்னவென்றால் பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மாதத்தின் பெயரும் நட்சத்திரத்தின் பெயரும் ஒன்றாக சித்திரை மாதத்தின் சூரிய உச்ச பலன் பெறுகிறது. சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று சூரியன் கார்த்திகை மாதத்திலும் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திலும் சஞ்சரிப்பார். அன்று சந்திரன் உச்ச பலமும் பெறுகிறார். மற்றும் சில பௌர்ணமிகளுக்கு சிறப்பு உள்ளன. வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வரும். அன்று முருகன் கடவுள் அவதரித்த தினமாகும். மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும். அது பரமசிவனின் திருநட்சத்திரமாக இருக்கிறது. ஆருத்ரா தரிசனம் காணும் பாவங்கள் தொலைந்து போகும். அன்று ஆனந்த நடனம் ஆடுகிறார் நடராஜ பெருமாள்.
அபஸ்வய மரம் எனும் முயலகனை தனது திருவடிகளால் மிதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நடராஜரை வழிபட்டால் அபஸ்மாரம் என்றும் காக்காய் வெளிப்பு நோய் குணமாகும் என்றும் ஒரு சிதம்பர ரகசியம் இருக்கிறது. தை மாத பௌர்ணமியில் பூசம் நட்சத்திரத்தில் வரும் ஆண்டு செய்யும் முருக வழிபாட்டிற்கு ஈடு இணை இல்லை. மாசி மாத பௌர்ணமி மக நட்சத்திரத்தில் வரும் அன்று அம்பிகை வழிபட தேவியின் பூரண அருள் கிட்டும். பங்குனி மாத பௌர்ணமி உத்திர நட்சத்திரத்தில் வரும் அன்று திருச்செந்தூரில் ஐராவத மண்டபத்தில் 108 சிவலிங்கங்கள் சாட்சியாக ஸ்ரீ வள்ளி முருகர் திருமணம் நடப்பதை பார்ப்பதை மருவி எய்தார்கள் என்பது உண்மை. மேலும் பஞ்ச கோஷங்களில் பரமேஸ்வரருக்கு பிராயணமும் கோஷமும் பராசக்திக்கு மனோமய கோஷமும் கொடுக்கப்படுவதை ஆராய்ச்சி செய்து பார்க்கையில் நம் வாழ்க்கையில் சூரிய சந்திரன் தாக்கம் இந்த பார்வதி பரமேஸ்வர வழிபாட்டினாலும் நமச்சிவாய எனும் திருநாம ஜபத்தினாலும் லலித சங்கரநாமம் பாராயணத்தினாலும் பெருமளவு நலன் சேர்க்கும் என்பதில் இரண்டான கருத்துக்கள் இடமில்லை என உறுதியாக கூறப்படுகிறது. அட்சய திருதியைப் போலவே இந்த நாளிலும் தானங்கள் செய்வது நன்மை தரும் என கருதப்படுகிறது. வெயிலுக்கு இதமாக தயிர் சாதம், கைவிசிறி பானகம், நீர்மோர் இவற்றை அந்தணர்களுக்கு தானமாக அளிப்பது வழக்கம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.